ஏதாவது புரிஞ்சுதா? நாட்டுக்கால் இரண்டும் விட்டு நடுவுக்கால் ஊடே போய் ஆட்டுக்கால் இரண்டினுள்ள அமர்ந்திருப்பது எக்காலம். ஏதாவது புரிஞ்சுதா? ஏம்மா இறைவனை அடையிறது எந்த காலம்? நாட்டுக்கால் என்னான்னா இரண்டு கால் என்னான்னு பார்க்கணுமே. முதல்ல வர்றதெல்லாம் விட்டு கட்சி அடிக்க போயிடக்கூடாது. நாட்டுக்கால் அப்படின்னா ரெண்டு மூச்சு பெருசு, அதனால் நாட்டுக்கால். நாட்டுக்கால் இரண்டும் விட்டு இந்த மூச்சோடு நீ இருக்கக்கூடாது. நடுவுக்காலில் போயிடணும். நடுவுக்கால்னா இது சந்திரகலை சூரியகலை. உலகத்துக்கும் அந்த சந்திரகலை சூரியகலை இல்லைன்னா உலகம் இருக்காது. உலகத்துக்கு சந்திரகலை சூரியகலை இருக்குது, மனுஷனுக்கும் சந்திரகலை சூரியகலை இருக்குது. அப்போது அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னாங்க. உலகத்துக்கு சந்திரகலை சூரியகலை இல்லைன்னா உலகம் இருக்காதுன்னா, சூரியனும் சந்திரனும்னா உலகம் இருக்காது. அதே மாதிரி நமக்கு இடைகலை பிங்கலை இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போ ரெண்டுக்கும் உலகம் இயங்கத்துக்கும் அது ரெண்டு தேவை, இதுவும் தேவை. இது ரெண்டு உலகம் இயங்கத்துக்கு தேவை, கடவுள் அடையத்துக்கு இது இல்லை. இதை வச்சுக்கின்னு இன்னொரு நடுவு காலை பிடிக்கணுமா. அதனால் சொல்கிறாரு, நாட்டுக்கால் இரண்டும் விட்டு நடுவுக்கால் ஊடே போய் ஆட்டுக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பதே காலம். அப்போது நாட்டுக்கால் இரண்டும் விட்டு நடுவுக்கால் ஊடே போய், நடுவுக்கால்னா இந்த பிள்ளையார் கோயில் அரச மரத்தாண்ட பிள்ளையார்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? நடுவில் பிள்ளையார் வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு வச்சு ஒன்றோட ஒன்று பின்னிக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பின்னிக்கின்னு வந்து ரெண்டு மூஞ்சம் ஒன்றா எதிர்பார்க்கும் போது நடுவில் பிள்ளையார் இருக்கும், இல்லை லிங்கம் இருக்கும். இது என்னன்னா இடைகலை பிங்கலை மூச்சு தான் அது. நம்ம மூச்சு விட்டால் பாம்பு சீர்றதுக்கும் நம்ம மூச்சுக்கு என்ன வித்தியாசங்குது? என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல மூச்சு விடுங்க. பாம்பு என்ன பண்ணுது? இதே தான் பண்ணுது. இதனால தான் அது குண்டலி பாம்புன்னா. என்ன சொன்னால் குண்டலி பாம்புன்னா இது எங்கேந்திரா வருதுன்னா விந்துலேருந்து வருதுறான்னா. இப்போ அது குண்டலி உபதேசம் வந்து சுண்டலி உபதேசம் மாதிரி ஆகிப்போச்சு. அது ரொம்ப கடினம். அதுக்குள்ளே இருந்து தான் இந்த மூச்சு வருது. இந்த மூச்சு ஒன்றோட ஒன்று பின்னி வருது, வந்து ரெண்டும் ஒன்று சேருது. ஆனால் இன்னொன்று பின்னாமல் வருது. இந்த தாமரை தண்டு இருக்குது இல்லை, அதை உடைச்சிங்கன்னா உள்ளேருந்து சந்து ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஒரு நூல் வரும். அந்த மாதிரி நூல் அக்னிக்கலை. இப்போ இந்த மூணு மூச்சும் சேர்ந்து தான் நம்ம இயக்கிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இடைகலை பிங்கலை அக்னிக்கலைன்ட்டு அதை தான் சொல்கிறாரு. இந்த கலையெல்லாம் இந்த கலையை பிடிச்சிக்கின்னு நடுவு கலையில் போயிடணுப்பா நீ. இந்த கலையிலே ஓடிந்தால் மனுஷனாக இருப்பேன், நடுவு கலையில் ஓடினா ஞானி ஆகிடுவேன். அப்போ நடுவு கலையை பிடிக்கணுன்னா வழி தெரியணும், வழி தெரிஞ்சால் தான் பிடிக்க முடியும். நடுவு கலையில் போனீங்கன்னா 12 கலை மூச்சு. சூரியகலை 12 கலை மூச்சு இன்னொரு பேர். இது 12 வெளியே ஓடும். சந்திரகலை 16, அது உள்ளவே இயங்கும். இந்த சூரியகலை போய் சந்திரகலையை சாப்பிட்டுடும். இதை தான் வள்ளலார் சொன்னது, மருந்தோ மருந்து நல் மருந்து, நம்முள்ளே இருக்கும் மருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து, இது தின்னும் கைலை மருந்துன்னு. இந்த மருந்தை நீ சாப்பிட்டுட்டீன்னா இறப்பு பிறப்பு உனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு வள்ளலார் சொன்னார். அது வள்ளலார் சொன்ன மாதிரி 16 சந்திரகலை. இந்த 12 கலை போய் 16 கலையை சாப்பிட்டு அக்னி கலை 8 கலை. இந்த 8 கலையை சாப்பிட்ற வரைக்கும் இது 12ஆகவே இருக்கும். அந்த 8 கலை அக்னி கலை சுழுமுனை காற்று வருதில்ல, அதை சாப்பிட்டுனா இது அதோட ஐக்கியமாகிடும். 12 கலை போய் 2 கலை ஆகிடும். அதான் கணக்கு. அந்த 2 கலை ஆகிப்போச்சுன்னா நீ கடவுளோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்றதுனால அவ்வளோ சூசகமாக அதை சொல்கிறாரு. காம கடல் கடந்து கரையேறி போவதற்கு ஓமக்கனல் வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம். அப்போது ஓமக்கனல் உள்ளுக்குள்ளே ஒரு தீயை கலப்புறதுக்கு என்ன விடணும் அப்படின்னா காம கடல் கடக்கணுமா.
காமன்ற நோயை விட்டின்னா ஓம கனல் நடத்தலாம். ஓம கனல் நடத்தினா நீ கடவுளோடு இணைஞ்சு வாழலாம் அப்படின்றதுக்காக நமக்கு இவ்வளோ அறிவுரைகளை மகான்கள் நமக்கு சொல்லின்னு வராங்க. இது நம்ம புரிஞ்சிக்காமல் ஏதோ கடவுளுக்கு கண்டபடி தேடிக்கின்னு கண்டபடி தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது. உனக்குள்ளவே தேடுங்கன்னு அதனால தான் நான் சொல்லின்னு இருக்குது. கூட்டில் அடைப்பட்ட புழு குளவி உருவு கொண்டது போல் வீட்டில் அடைப்பட்டு அருளை வேண்டுவதும் எக்காலம். குளவி இருக்குதே, குளவி அது குட்டி போடாது. குட்டி போடுற தன்மை கிடையாது. அது என்ன பண்ணிடும், அது மரண தருவாயில் அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சாக போகிறோம், சாகத்துக்கு முன்னே நம்மள மாதிரி ஒரு உருவத்தை செய்து விட்டு போகணும் அப்படின்ட்டு போய் அது காடெல்லாம் மாடெல்லாம் தேடும். அதுக்கு பிடிச்ச புழு எதுவோ அந்த புழுவை எடுத்துன்னு வந்துடும். குளவினுடைய கூடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வழி இருக்கும், மறுபக்கம் அடைச்சிருக்கும். இந்த எடுத்துன்னு வந்த புழுவை அந்த கூட்டுக்குள்ளே தள்ளிடும். முன்னாடி தள்ளிட்டு இந்த குளவி அதை குத்த ஆரம்பிக்கும். குத்துறது சும்மா குத்தாது. இப்போ இங்கே பறக்கும்போதே சும்மா பறக்காது, சவுண்டு குத்துக்குன்னு தான் பறக்கும். அப்போ அது குத்தும் போது எவ்வளோ சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டுலேயும் அந்த குத்துற வலியிலையும் அந்த புழு துடிச்சிடும். உள்ளவே வெளியே வர முடியாது, ஏன்னா இது மடக்கிடுச்சங்க. அதனால் வெளியவே வர முடியாது. அந்த புழுவுலையும் அந்த அது கத்தனை ரீங்காரத்துலையும் அந்த புழுவு குளவியாக மாறி போயிடும். குளவியாக மாறின உடனே இந்த குளவி செத்து போயிடும். திருப்பி அந்த குளவி அதே தோல். குளவிக்கே அந்த அறிவுக்குதேடா, உனக்கு 6 அறிவுன்றி நீ ஏன்டா கடவுள் அடைய குளவி மாதிரி இருக்க மாட்டேன்றேன்றது. என்ன சொல்கிறதுப்பா, இந்த ஆள் இப்படிலாம் திட்டிட்டு போகிறாங்க நம்மளை. நம்ம நிலைமை தெரியலடா அவங்களுக்கு. ஏன் சாமி அதனால் சொல்கிறாரு, குளவி கூட்டில் அடைப்பட்ட புழு குளவி உருவு கொண்டது போல் வீட்டில் அடைப்பட்டு அருளை வேண்டுவதும் எக்காலம். உனக்குள்ளவே வீடுன்னா உன் வீடுன்னா பில்டிங் இல்லை, உன் உடம்பு ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளவே நீ அடைப்பட்டு என்றைக்கு நீ உருவாயிட போகிற கடவுளோட அப்படின்றதுக்கு சொல்கிறார். குளவிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையப்பா அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறாரு. நான் பெரிய அறிவாளிங்க, நான் எல்லாம் தெரியுங்க எனக்கு அப்படின்னு திரிவான். நயா பைசா கூட உதவ மாட்டான். இப்படி எவன் சொல்கிறானோ அவன் 10 பைசா கூட உதவ மாட்டான். நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த எதுவும் தெரியாதுன்னு செயல் புரிவான் சில பேர். இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும்னு தெரிஞ்சுக்கணும். அதை சொல்கிறாரு. அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால் ஆராய்ந்து. எத்தனை அறிவு பாருங்கள். அல்லும் பகலும் வெளி அறிவில்லை, என்றன் அறிவால். ஏன் அறிவாளியே என்னையே ஆராய்ந்து அறிவில்லை. அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால். என் அறிவை எதிரால் ஆராயணும்னா அறிவாளி ஆராயண மாட்டேன். அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால் ஆராய்ந்து சொல்லும் உரை மறந்து தூங்குவதும் எக்காலம் அப்படின்னாரு. இந்த ராத்திரியும் பகலும் ஏன் அறிவாளியே ஏன் அறிவை ஆராய்ஞ்சு அதை விட்டு நான் வெளியே போய் கத்துறது இல்லாமல் எப்போ என் அறிவோடு ஒடுங்கி நான் தூங்க போகிறேன்றது. நான் அறிவு இல்லாத கத்தி கிடக்கிறேன். ஏன்னாக்கா ஏன் அந்த மாதிரி என் அறிவாளியே ஒடுங்கணும்னு சொன்னான்னா, இந்த மக்கள்கிட்ட எவ்வளோ நன்மை சொன்னாலும் நல்லது சொன்னாலும் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இவனுக்கு உலக விஷயங்களை பற்றி இவங்ககிட்ட பேசணும்னா நல்லா சுகமாக இருக்குது. கடவுள் விஷயத்தை பேசும்போது இந்த சுகமாக இல்லை. நமக்கு அதை தவிர வேறு தெரியல. அதனால் இவங்ககிட்ட சொல்லி அவமானப்படுறத விட சொல்லாமல் என்னோடையே என் அறிவை ஆராய்ஞ்சு நான் தூங்கி வெளியே சொல்லாமல் தூங்குறது எந்த காலம்னு கேட்குறோம். கொட்டி குழவையோ மாற்றுங்க. கொட்டினாதான் இவன் நிற்க மாட்டேறானே சாமி, ஒரே ஓட்டம் ஓடுறானே சாமி. ஏம்மா என்னதுமா? நான் கொட்டலம்மா. அவர் உள்ளகிறது கொட்டி வந்துக்கிறாரு. இங்கே நான் கொட்டி வரல. அவர் இங்கே வரவங்க எல்லாரும் உள்ளகிறது கொட்டி தான் வந்தாங்க. நான் போய் யார் விட்டா நீ கூப்பிட்றது இல்லையே. அவங்களுக்கு உள்ளுவேக்கிறது கொட்டி தான் இங்கே போடா ஏதாவது தெரிஞ்சுப்போ 1 2 அப்படின்னு தான் அமைச்சிக்கிறாங்க. ஆனால் 1 2 தெரிஞ்சோன்னு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு போயிடுவேன். எத்தனையோ போயிருக்கிறேன். உலகத்துக்கு ஒரு மனுஷன் தெரியணும், தன்னை காட்டணும். உலகத்துக்கு தான் யாருன்னு உலகத்துக்கு தெரியணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்று பெரிய பெரிய படிப்பு வேணும், இல்லை அளவு கடந்த பணம் வேணும். இது 2 இருந்தால் தான் தன்னை யாருன்னு உலகத்துக்கு காட்ட முடியும். சாமானிய மக்கள் இன்றைக்கி உலகத்துக்கு யாருன்னு காட்ட முடியாது. ஆனால் என்கிட்ட இந்த படிப்பும் இல்லை பணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகமே என்னை போற்றிக்கின்னுக்குது, என்னை கடவுளாக வழிபட்டணுங்கிறாங்க சில பேர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
இவ்வளோ காலம் இவ்வளோ மகான்கள் எல்லாரும் பேசுனாங்க, பாடலாக பாடிட்டு போனால் யாருக்கு புரியும்? சமஸ்கிருதமாக பேசிட்டு போனால் யாருக்கு புரியும்? நீ என்ன கேள்வி கேட்குற, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு கேள்வி, நீ கேட்குற கேள்வி எனக்கு புரிகிற மாதிரி கேள்வியாக இருக்கணும். அது நான் சொல்கிற பதில் உனக்கு புரிகிற மாதிரி பதிலாக இருக்கணும். நீ தமிழில் கேள்வி கேட்டுட்டு எனக்கு தமிழ் தெரியாத நான் இங்கிலீஷ்லேயே பதில் சொன்னேன்னா உனக்கும் தெரியுமா? இதை பார்க்குற எத்தனை பேருக்கும் தெரியுமா? புரியாது. இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது அடுத்தவனுக்கு புரியுதோ புரியலையோ, நான் 1.5 மணி நேரம் பேசுவேங்க, நான் 2 மணி நேரம் பேசுவேங்க, என்ன பயன் அது? சொல்லு. இங்கிலீஷ் பேசுகிறவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினா புரியும், தமிழ் பேசுகிறவங்ககிட்ட தமிழில் பேசினா புரியும், சமஸ்கிருதம் படித்தவங்ககிட்ட சமஸ்கிருதத்தில் பேசினா, நீ எல்லாத்தையும் சமஸ்கிருதத்துலேயும் மற்ற மொழியிலையும் சொல்லி இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருந்தா யாருக்கு புரியும்? இப்போ நான் பேசின்னு இருக்கிறேன், உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குது, ஆனால் யாருக்கு தெரிஞ்சுக்குது? தமிழ் தெரிஞ்ச மனுஷனுக்கு மட்டும்தான் நான் பேசுறது தெரிஞ்சுக்குது, மற்ற மொழிக்காரனுக்கு தெரிஞ்சுக்குதா? தெரியல. ஆனால் என்னால் தமிழ் தெரிஞ்ச மக்களுக்கு புரிய வைக்க முடியுமேன்ற ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் இதை எல்லாரும் இப்படி செய்தால் என்னன்ற ஆதங்கம் இல்லையா? எப்பவுமே இறைவனுடைய எனக்கு கூட 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் என்னங்க கடவுளை பற்றிலாம் இப்படி ரோட்டில் போட்டு ஓடிக்கிறீங்கன்னா என்ன விஷயம் பாருங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது, மறைமுகமாக எந்த மகான் மறைச்சிக்கிறான்னு. ஒரு மகானம் மறைக்கலை, உனக்கு அது புரியல அதனால நீ சொல்லல, எனக்கு புரியுது நான் சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எந்த மகான்ற மறைச்சிக்கிறான்? மறைச்சிருந்தா நான் எங்கேருந்து பேச முடியும், நீ எங்கேருந்து பேச முடியும்? எந்த மகானும் மறைக்கவே இல்லை. மகான்கள் சொன்னதை வாழ்ந்ததை இந்த உலகத்துக்காக தான். நீ வாழறது உனக்காக, மகான்கள் வாழ்ந்தது உலகத்துக்காக. அதை தான் நான் செய்துங்கிறேன். நான் எனக்காக வாழணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. இளமையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இவ்வளோ வயசு வரைக்குமே உலகத்துக்கு சொல்லணும், உலகம் புரிஞ்சுக்கணும், உலகம் நல்ல வழியில் போகணும், உலகம் நல்ல வழியில் போனால் மக்கள் நல்ல வழியில் போவான் அப்படின்ற ஆதங்கத்தில் பேசின்னுக்கிறேன். அப்போது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், அதான் ஆன்மீகம். புரியாத பேசினா என்ன, பேசினா படுத்து தூங்கினா என்ன? அதனால் எதை சொன்னாலும் உலகத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க, நல்லதையே சொல்லுங்க இல்லையா? அன்புன்ற கவசத்தை போட்டுக்குங்க, ஆணவன்ற அம்பை தூக்கி வெளியே விசிறி அடிங்க, மக்கள் அன்புக்குள்ளே கொண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணும்போது அது தானாக பெருகும். அதை தான் பண்ணின்னுக்கிறேன்பா. தெரில, மகாபாரதத்தில் பீஷ்மர் இருந்தார். அவர் பெரிய வில்லாளி. அவர் பரசுராமனை எதிர்த்து தோக்கடிச்சவர். அவர் அவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி. அப்படியாப்பட்டவருக்கு கர்ணனுடைய திறமை எவ்வளோன்னு தெரியும் இல்லை? ஆனால் அவர் கர்ணனை அவாய்ட் பண்ணிக்கினே வர்றாரு. கடைசி வரைக்கும் நீ சண்டை போடவே தகுதி இல்லாதவன்டான்னு இழிவுபடுத்துறாரு. அவன் கோவிச்சுக்கினே போயிடுறான். ஏன் இப்படிலாம் பண்ணார் அப்படின்னா, அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே அந்த துரியோதனனுக்கு. அந்த பாதுகாப்பு கர்ணனை தவிர வேறு எவனாலையும் கொடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு அந்த பீஷ்மர் என்ன பண்ணார், அவனை பல முறை புறக்கணித்து அந்த துரியோதனனுக்கு பாதுகாப்பாக இருக்க வச்சார். ஆனால் இறைவன் என்ன பண்ணிட்டான்னா, கர்ணன் என்றும் ஒரு தர்மவான் இல்லை, கர்ணனே தர்மவான் தான். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்தா அது தர்மம், உன்னையே தர்மம் கொடுத்தா அது என்ன பேர்? நீயே ஒரு தர்மம் தான். அது மாதிரி கர்ணனே ஒரு தர்மம் தான். ஆனால் அந்த இறைவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்படிப்பட்டவன் அங்கே இருந்தால் தான் உலகத்துக்கு அனுபவம் கிடைக்கும். கர்ணன் என்றவன் இந்த பக்கம் இருந்துட்டான்னா மகாபாரத போர்ன்றதே ஒன்று கிடையாது இல்லையா? அப்போ கடவுள் என்ன பண்றான், உலகத்துக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது, அந்த தேவைப்படுற அனுபவத்தை இவனை வச்சு தான் அதை நடத்தணும் அப்படின்னு கர்ணனை அந்த பக்கம் வச்சு, பஞ்சபாண்டவரை இந்த பக்கம் வச்சு அதை நடத்தந்தால அந்த கதை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடந்துக்கின்னு இருக்குது. நீங்க பகுத்தறிவாளரா, ஆன்மீகவாதியா, சாமியா, சாமியாரா? ஆன்மீகவாதி. நான் சாமியாரும் இல்லை, சாமியும் இல்லை, நான் சராசரி மனுஷன்.
சராசரி மனுஷன் ஒரு ஆன்மீகவாதியாக நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிங்கிறேன். இதில் எந்த வித மாற்றமே கிடையாதுப்பா. சொல்லுது. அப்புறம் வேறுண்ணா பார்த்தீங்களா, இப்போ ஒரு உயிர் இறந்துடுச்சுன்னா அந்த உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருது. இந்த மூளைக்கும் இந்த ஆத்மாக்கும் பிரிஞ்சிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஆவி, அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுது, இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி நீ நம்புறீங்க? அது எப்படி நீ விலைக்கு சொல்றீங்க? நான் அதெல்லாம் நம்புறதே கிடையாது. என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்கிறது, என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீ தைரியமாக இரு. நீ தான் கடவுள், உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. உன்னை விட்டுட்டு பேய் பிசாசி அதெல்லாம் நம்பிக்கைன்னு உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்காத. இதுதான் என்னுடைய அறிவுரை. அப்புறம் சாமி, இப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி போலியான சாமியாரே கிடையாதுப்பா முதல்ல. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னாங்க ஐயா, இந்த மாதிரி போலியான சாமியார் இருக்காங்க, இந்த மாதிரி மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அவங்க இருந்துட்டு போட்டோமே, அவங்கள திட்டம் பண்ணுறது என் வேலை இல்லை. அது கவர்மெண்ட் இருக்குது. உங்களை மாதிரி நிருபருங்க இருக்கிறீங்க, நீங்கள் போய் கேட்டால் அவங்கள திட்டம் பண்ணணும். அவங்கள பற்றிலாம் ஒப்பீனியன் சொல்கிறது என் வேலை இல்லை. அது அவன் கேட்டால் அவனை கேட்டால் அவன் செய்யறது சரின்னுவான். நீ மறுக்க முடியுமா? அதனால் அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு சரி. நான் செய்கிறது எனக்கு சரியாக இருக்கணும். நான் இன்னொருத்தனை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறது என் வேலை இல்லை. அவன் சரியாக இருந்தால் எனக்கு என்ன, சரியில்லைண்ணா எனக்கு என்ன போச்சு? சரிங்க சாமி. இப்போ ஆன்மீகத்தில் இந்த எப்போ நீங்கள் வந்தீங்க? ஆன்மீகவாதின்றீங்க. இந்த ஆன்மீகத்தில் எப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து? 6 வயசுலேருந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன் நான். இன்னைக்கு நேற்று ஏதோ புக்கு படிச்சுட்டு ஆன்மீகவாதி ஆகலை நான். 6 வயசுலேருந்து நான் பட்ட துன்பங்களில் கடவுளை தேடி தேடி இருக்குதா இல்லையா, பொய்யா உண்மையா, பொய் சொல்லிக்கிறாங்களான்னு ஆராய்ஞ்சி 6 வயசுலேருந்து இன்னைக்கு 74 வயசு வரைக்கும் ஆன்மீகவாதியாக இருக்கிறேன். உங்கள் இல்லற வாழ்க்கை கல்யாணம் ஆயிருக்கா? எல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகிக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, பேரம் பேத்திக்குது, கொள்ளு பேத்தி இருக்குது. சொல்லுங்க. உங்கள் பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி ஆன்மீகத்தில் நீங்கள் அடைஞ்ச இன்பத்தை அவங்க வருவாங்க? அடையணும்னு தான் நான் உபதேசமே கொடுத்துன்னுக்கிறேன். இது ஒரு ஆன்மீக மாநாடு கிடையாது. இது ஆன்மீக கலையை வளர்க்குற இடம். ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும், எதை அடையணும்னு சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது. ஏதோ மீட்டிங் பேசிட்டு போகிற இடம், கலைஞ்சி போகிற இடம் இல்லை இது. இது இங்கே அழகுக்காக சேர்க்குற கூட்டம் கிடையாது. இங்கே ஆன்மீகத்துக்காக சேர்க்குற கூட்டம் இது. இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பல அறிவுரைகளை என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு கொடுத்துருக்குறேங்க. இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக 12 கோடி பேர் பார்க்குறான். இன்றைக்கி ஒரு மீடியா இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட இந்த ஊரில் 16 வருஷமாக உபதேசம் கொடுக்குறேன். இன்றைக்கி நேற்று கொடுக்கல. இதுக்கு முன்னே வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன். அப்போ 26 வருஷமாக சீடர்களை உருவாக்கிக்கினுக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் 12 கோடி பேர் பார்க்குறான் வீடியோவை. இன்றைக்கி எந்த ரோட்டில் போனாலும் என் வண்டி போச்சுன்னா மடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீடியோ ஃபேமஸ் ஆகிடுது. காரணம் என்னென்னா, நம்ம ஆன்மீகன்ற பேரில் பொய் சொல்கிறது கிடையாது. மற்றவன் எடுத்துக்கணுன்னு நான் பேசுறது கிடையாது. மற்றவன் நான் சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லுவேன். அவன் எடுக்கலாம் போட்டோம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் என்னுடைய ஆன்மீகம். நீங்கள் ஆன்மீகன்ற பேரில் பகுத்தறிவு அதிகமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முழுசு பகுத்தறிவா? நீங்கள் இன்னும் ஆன்மீகமா? பகுத்தறிவுன்றது என்னது, ஆன்மீகம்ன்றது என்னது? பகுத்தறிவுன்னா அது எது பகுத்தறிவு? கடவுள் இல்லைன்றது பகுத்தறிவா? கடவுள் இல்லைன்னா பகுத்தறிவாளன்னு இருக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் வாழற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் நடமாட்டமே இருக்கும். பகுத்தறிவுன்றது எது உண்மை எது போய் தேர்ந்தெடுக்கிறது தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றதுனா இயற்கையில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாதது ஒரு உயிர் இல்லை. உயிர் தான் அறிவாகவே இருக்குது. அது எல்லா உயிரினத்திலும் இருக்குது. ஆனால் அது கூட படிக்கிறது, பார்த்தது, பேசுனது இதெல்லாம் சேரும்போது தான் அது பகுத்தறிவாக மாறுது. பகுத்தறிவுன்னு ஒன்று தனியாக வத்துன்னு வரல யாரும், இல்லையா? அப்போது இதை பகுத்து பாருங்க, எது சரி எது தப்புன்னு நீங்களே சிந்திக்கணுமே தவிர நான் சொல்கிறத எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கணும் என் கூட சுத்துன்னு சொல்ல மாட்டேன். நான் நீ சிந்திச்சு பார், உண்மை எது பொய் எது நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்றது. அதுதான் பகுத்தறிவு. இந்த ஆன்மீகத்தில் இறைவனை அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியும், முயற்சி பண்ணால். முயற்சி பண்ணாத ஒன்று அடைய வைக்க முடியாது. அவன் நினைச்சாதான் அடைய முடியுமே தவிர மற்றவனால் அடைய வைக்க முடியாது. சொல்லு. இந்த ஆன்மீகத்தினால நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா? இறைவனை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா? நான் அடைஞ்சிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நான் அடையாளம் காட்டுற பொருளா அது? சொல்லு. நான் அடைஞ்சேன்னா அடையலையான்னு நான் காட்டினேன்னா இது அடையாளம் காட்டுற பொருளா? அந்த பாரு ஆன்மீகத்தை நான் அடைஞ்சேன்னு காட்டுற பொருளா இது? இது தன்னையே தேவையற்ற கேள்விகள். இது காரணம் என்னன்னா நம்ம அறிவாளி மாறி காட்டிக்கிறது கேட்குற கேள்வி அது.
அதனால எந்த ஒரு ஞானிகளும் பல மகான்கள் நான் கடவுளை யாராவது காட்ட முடியுமா? இப்போ நான் கடவுளை காட்டுறேன், அடைஞ்சேன் அடையல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. உன் உயிரை மட்டும் நீ காட்டு பார்க்கலாம். உன் உயிரை, கடவுளை கேட்கல நான், உன் உயிரை காட்டு பார்க்கலாம் முடியுமா? அது இல்லைன்னு சொன்ன நீ இருப்பியா? அதனால உயிரை உணர்ற மாதிரி கடவுளை உணரணுமே தவிர அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டுற பொம்மை இல்லை கடவுள். அதனால யோசித்து பேசணும். சாமி, இப்போ நீங்க இறப்பு வந்து தெரியாம இருக்குது, பிறப்பு வந்து தெரிஞ்சே இருக்குது, அந்த ஆன்மீகனுடைய சிந்தனை நீங்க சொல்லுங்க. பிறப்பு யாருக்கு தெரிஞ்சு இருக்குது? யார் பிறக்க போறேன்னு தெரிஞ்சுக்கின்னு பிறக்கிறான்? யாருப்பா பிறக்க போறேன்னு தெரிஞ்சுக்கின்னு முன்னாடியே சொல்லி போடுறான். போய் அம்மா கிட்ட அம்மா நான் வந்து பிறக்க போறேம்மா சொன்னானா? தாயின் தவப்பனை புணரல் பண்ணா அதில் ஒழுங்க ஒரு துளி விந்து உருவமா மாற்றி பிறக்க போறேன்னு வந்து சொல்லிட்டா பிறந்தான். இல்லை இறக்க போறேன்னு சொல்லிட்டா போறான், போவான். இறக்க போறோம், பிறக்க போறோம் கூட சொல்ல மாட்டான். ஆனா இறக்க போறோம்னு சொல்லுவான். ட்ரெயின்ல மாட்டிக்கு போறேன், தூக்கு போட்டு போறேன், மருந்து குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு ஒன்னா இறக்குறவன் சொல்லுவான். பிறக்கிறவன் சொன்னதே கிடையாது. நீ தலைகீழ சொல்றிய. ஏன்னா 10 மாசம் கரு பெற்று அப்புறம் பிறக்கிறாங்கன்றது ஒரு மனிதன் பிறக்கிறது தான் சொல்றேன். மனிதன் பிறந்தான், ஆனா அவன் தெரிஞ்சு பிறக்கல. மனிதன் பிறந்தான் உலகத்துல, ஆனா அவன் நான் பிறக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கல. 10 வயசுக்கு மேல தான் நான் ஒரு மனுஷன்னு அவனுக்கு தெரியுது. அது வரைக்கும் அவன் ஒரு குழந்தையா தான் இருக்கிறான். அதனால பிறக்க போறது தெரியாது, சாக போறது கூட தெரியும். ஏன்னா நான் கூட சாக போறேன்னா எனக்கு பிடிக்கல, சாயந்தரம் போகும்போது திருவள்ளூர் ட்ரெயின்ல தலையை ஊத்த போயிடுவேன். ஆனா பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. பிறக்கிறது தெரியுமா? தெரியாது. பிறந்தால் நிஜம். அதனால அப்படி இருக்குது. சொல்லு. இப்போ இந்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அமைதியோட வாழணும்னு சொல்றேன், அறிவோட வாழுங்கன்ற, அன்போட வாழுங்கன்ற. இதுதான் என்னுடைய அறிவுரை. உண்மையான குருவுக்கு ஒருத்த மேலே ஆசை இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி அவன் வரணும், நம்மளை விட அறிவாளியாக இருக்கணும், நம்மளை விட உலகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணும், நம்மளை விட உலகத்துக்கு நல்ல வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல குரு நினைப்போம். குருவோட ஆசை, குருவனுடைய ஆசை இது. ஆனால் அப்படி வர்றதில்லை. எல்லாரும் இங்கே வரவங்கெல்லாம் ஞானி ஆகணும்னு வர்றதில்லை. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். நீ ஞானி ஆகணும்னு நினைக்காத, கடவுள் ஆகணும்னு நினைக்காத, நல்ல தைரியமான மனுஷனாக வாழணும், தெளிவோடு வாழணும்னு வா அப்படின்னு தான் இங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஞானி ஆக முடியாது. இதை பட்டினத்தார் ரொம்ப அழகான வார்த்தை காலாஸ்திரியார் சொல்லுவார். அவருடைய சீடரை பற்றி அவர் பாதிப்பு பத்ரகிரி உஜினி நாட்டில் பத்ரகிரின்னு ஒரு மகாராஜா, அவருடைய மனைவியினுடைய செயல் சரியில்லாமல் அவர் ரொம்ப அசிங்கப்பட்ட அந்த நாட்டில் பட்டினத்தாருக்கு சீடராக வந்துடுறார். சீடராக வரும்போது அவர் இங்கே வந்து பாதித்ததெல்லாம் அவர் திருவடை மருதூரில் மோட்சம் அடைகிறார், சிவனோட கலந்துடுறாரு. யார்? பத்ரகிரி. அப்போ பட்டினத்தார் கேட்குறாரு, எனக்கு இந்த இது பார்த்தீங்களா ராஜபாட்டு ரங்கதுரை, இது ராஜபாட்டு ரங்கதுரையில் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் சொல்லுவான், 4 இங்கிலீஷ் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி போஸ்ட் கிடைக்குது, கௌரவம். நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு கிடைக்கல இந்த முட்டாள் நாட்டில் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி பட்டினத்தாருக்கு திருவடை மருதூரில் சொல்கிறாரு, 4 பக்தி சேர்த்து பண்ண தெரியாது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ காலமாக உன்னையே நினச்சின்னு சுற்றுறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அங்கே வருத்தப்படுறாரு பட்டினத்தார். ஆனால் கடவுள் பார்க்குறாரு, உஜினி நாட்டில் உருவாகி திருவடை மருதூரில் வந்து மோட்சம் அடைந்தார். ஆனால் இவர் யாருக்கும் தெரியாது. பட்டினத்தாரை எவன் ஒருத்தன் எடுக்கிறானோ அப்போ தான் பத்ரகிரியை பற்றி தெரியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பத்ரகிரியை பற்றி தெரியாது. அப்போது இந்த பட்டினத்தாரனுடைய பேர் உலகத்துக்கு தெரியணும். அது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. அவன் சொல்கிறான், நீ இந்த ஊருக்கு போ மோட்சம் மாட்டிட்டுன்னு சொல்லலை, பேக்கரும்பனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம் பண்ணிட்டான். அப்படி சொன்னதால் என்ன பண்ணிட்டார் பட்டினத்தார், ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு ஊராக சுற்ற ஆரம்பித்தார். அப்போ போனதால் எல்லா இடத்துலையும் இவருக்கு பெரிய பேரும் புகழும் ஆகிப்போச்சு. அப்போது அந்த காலாஸ்திரியில் கடைசியாக காலட்சேபம் பண்ணுறாரு. காலட்சேபம் பண்ணும்போது சொல்கிறாரு, இது மாதிரி வந்து என்னுடைய சீடன் இந்த மாதிரி மோட்சம் அடைஞ்சான் அவனுடைய மனைவி செய்த துரோகத்தால். அதனால் வாழ்க்கையை வந்து அப்படி வாழாதீங்க, கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாதீங்க, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாதீங்க, அன்போடு வாழுங்க, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு அவர். அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சாமி நீங்கள் மகான் ஆயிட்டீங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி நிலையை அடையணுமே அப்படின்னும் போது அதுக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, எல்லாரும் மகான் ஆகுனா மகானே பிறக்க மாட்டான்.
எல்லா தாய் தந்தி மகானை போயிட்டால் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. பிறக்காது. அதனால சொல்கிறாரு பட்டினத்தார், எல்லாரும் மகான் ஆகிட்டா மகான்களை பிறக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்ல குடும்பஸ்தராக இருங்க, தூய்மையான பக்தி பண்ணுங்க, போலி பக்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சீடனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும். ஒரு குரு கிட்ட போகிறேன், அந்த குரு சொல்லி கொடுத்ததை நான் அதுலேருந்து தவற மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருந்தான்னா அவன் நல்ல நிலையை அடைவான். ஆனால் குரு சொன்னதெல்லாம் சரி 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 சரின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் பழைய நிலையிலே இருந்தான்னா அப்படிப்பட்ட சீடன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். ஆனால் இந்த உலகத்தில் அதை அப்படி தேடி எடுக்க முடியாது சீடனை. ஏன்னா நீ நடுத்தருக்கு வந்து உட்காந்துட்ட, இது ஒரு பொது இடம், வீடு கிடையாது. வீடாக இருந்தால் நீ வராதன்னு சொல்லலாம், பொது இடத்துல யாரை வராதுன்னு சொல்லுவேன். அதனால் எல்லாரும் வரதான் செய்வான், எல்லாரும் கேட்க தான் செய்வான். முடிஞ்சதை நல்லது சொல்லு, எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலாம் போட்டோன்ற பக்குவத்தில் குரு இருக்கணுமே தவிர நான் இவ்வளோ சீடரை உருவாக்கிட்டேன், இத்தனை லட்சம் பேரை உருவாக்கிட்டேன், நான் பெரிய ஆள் அப்படி நினச்சா நான் தான் ஏமாளி. அதனால் அந்த மாதிரியான வேலை நான் வச்சுக்கிறதுல என் கடமை நான் சொல்லின்னுக்கிறேன். நீ எடுத்தா எடுக்கலனா போ, நீ எடுக்கல நான் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி போகிறவன் நான். அதே நேரத்தில் ஒரு சீடன் எப்படி இருக்கணும்னா குருவோடு சேர்ந்துட்டான்னா திருமூலர் 200 பாடலில் சொல்கிறாரு, குரு வந்து ஒரு கடவுள் வந்து குருவனுடைய வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறான். அப்போ குரு கடவுளாக நீ எப்போ நினைக்கிறியோ கடவுளினுடைய காட்சி உனக்கு கிடைச்சிடும். ஆனால் குருவை வந்து ஒரு மனுஷனாக நீ நினச்சிட்டீன்னா அந்த மனுஷனுடைய காட்சி தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அது மாதிரி சீடர்கள் இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறது நல்லா தான் சொல்லலாம், ஆனால் சீடர்களால் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே போன உடனே பொம்பளையை நின்ன உடனே ஆம்பளை குரு சொன்னதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா பெண்ணுன்றது உலகத்தில் ஒரு மயக்க பொருள். அந்த மயக்க பொருளுக்கு அடிமையாவாதவன் யாருமே கிடையாது உலகத்தில். விஸ்வாமித்திரர் கூட அடிமையாயிட்டார். அப்போது இவன் அடிமையாக அந்த பெண்ணுக்கு ஆகும்போது குரு சொன்னது எங்கே அங்கே நிற்கும்? அதனால் நிற்காது. அதனால் அவன் கரையேறவும் முடியாது. என் கடமையை நான் சொல்லிங்கிறேன், ஏத்தா எடுக்கலாம் போட்டு இதுதான் பையன் வேலை. சொல். நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்குறோம். எப்போ பார்க்குறோம் சாமி? பகலில் பார்க்குறோமா? பகலில் ஏன் பார்க்க முடியல? சூரியன் மறைச்சிருச்சு. இருட்டில் சூரியன் மறைஞ்சிட்டான். அப்போ ஒன்று மறைஞ்சா ஒன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதான் உலகம். ஒன்று மறையணும், அது மறைஞ்சால் இன்னொன்று வெளிப்படும். ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வெளிப்படாது. விளங்குகின்ற தாரகையை வெய்யோன் மறைத்தார் போல். வானத்தில் நட்சத்திரம்லாம் இருக்குதுப்பா, அது எப்பவுமே மறையல, அது அப்படியே தான் இருக்குது. அது மறைஞ்சதுக்கான காரணம் சூரியன் வந்துட்டான். அதனால் நட்சத்திரங்கள் மறைஞ்சார் மாதிரி கலங்க மர உண்காட்சி கண்டறிவது எக்காலம். இந்த மனசில் அழுக்கு இருக்கிறதுனால இறைவன் வெளிப்படலை. இந்த மனசில் அழுக்கெல்லாம் அறுத்துட்டு சுத்தமானால் அது வரைக்கும் மறைஞ்சிருந்த அந்த இறைவன்றவன் நான் தாண்டா நீ அப்படின்னு வெளிப்படுவான். எப்போ? இருள் வந்தவுடனே நட்சத்திரம் வெளிப்படுற மாதிரி அருள் வந்தால் இறைவன் வெளிப்படுவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் முன்னையோர் கை கொள்ள முன்பணிவது எக்காலம். இப்போ கேட்டார் இல்லையா, எதுக்காக நான் புரிஞ்சேன்றதுக்கு காரணம் என்னென்னா, என்னையே நான் அறியேன் அப்படின்னா அறியாமல் இருக்கிறேன். அப்போ அறியக்கூடிய வழியை முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க. அறியக்கூடிய ஆசை இருந்தால் அதில் நான் பயணம் பண்ணணும், பயணம் பண்ணால் அதை நான் உணர முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உற்றுற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம். உற்றுற்று பார்த்தா அது நல்லா இருக்கும். கண்ட புனல் குளத்தில் கதிர் ஒளிகள் பாழ்ந்தாற்போல் கொண்ட சொரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம். நம்ம உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார்? பத்ரகிரியார் சொல்கிறாரு, தண்ணி எடுத்து வச்சா அது எப்படி தக தக தகன்னு இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ளே உயிரானதும் தக தக தகன்னு இருக்குது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்லை. அதனால தான் 4வது பாடம் உங்களுக்கு கண்ணை மூடி ஜோதி பாடம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உடலுக்குள்ளே உயிரானது அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. அதை இந்த புலன்களெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால இதை மூடி அகக்கண்ணால் பார்க்குறோம். அதுக்கு மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ பயணம் பண்ணோம்னா இதெல்லாம் நடக்கும். கரையில் உக்காஞ்சிக்கின்னு அந்த கரையை அளக்க முடியாது. அந்த கரையை அளக்கணும்னா நான் அந்த கரைக்கு தான் போய் ஆகணும். இந்த கரை பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா அந்த கரையும் அப்படி இருக்குமானா வாய்ப்பில்லை.
தெரியுதுங்களா? அப்போ பயணம் பண்ணணும். பயணம் பண்ணோம்னா இந்த கரைக்கு தான் போனோம்னா அங்கே போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே உக்காந்துன்னு அளக்க முடியாத ஒரு பொருளை விவரித்து சொல்லவே முடியாது. நான் அனுபவித்தால் மட்டும்தான் புரியும். ஏன்னு சொன்னால், எவரவர்கள் எப்படி கண்டு எந்தபடி நினைத்தார் அவரவர்க்கு அப்படி நின்றால் என்று அறிவது எக்காலம். யார் யார் எப்படிலாம் இறைவனை கூப்பிட்றாங்களோ அவன் அப்படி தான் வருவான், மாற்றியே வரமாட்டான். ஆனால் இந்த உண்மை எனக்கு புரிஞ்சால் நான் அவனை கூப்பிடக்கூடிய முறையை தேடி போவேன். அப்போது நாம் எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான். புரியுதுங்களா? நாம் அதுக்காக கஷ்டப்பட நான் கூப்பிட்றேன் வரலையேன்னு எந்த வேதனையும் வேண்டாம். கூப்பிடக்கூடிய பக்குவம் தெரியாமல் நம்ம பண்ணுறதுனால அவன் வராமலே இருக்கிறான். சரிங்களா?